இப்படி நேரம் போனா பார்க்குக்கு போய் சேர்ந்துடலாம். சரி இப்ப டைம் கரெக்டா 10 நிமிஷம் இருக்கு. ஏன் இந்த பிரேக்? நம்ம கிளம்புனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டைம் சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுதான் இருக்கு. என்ன சமா இருக்கிறது தானே காட்டு. பால பாக்கூடாது. காட்ட சொன்ன ஆட்டமா காட்டுற. என்னடா இது? இதான் வாட்ச் மாதிரி வாட்ச். வாக்கிங் போலாமா? அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ என்கிட்ட பேசிட்டான். ஆமா, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போ. அம்மா இங்க பாருங்களேன். என்ன விஷயம் ஷின்சான்? அந்த பக்கம் திரும்பி ஹீரோ வேற மிமிக்ரி பண்ணீங்களா? அப்பா கண்டே பிடிக்க முடியல. மரம் ஏன் பெருசாக இருக்கின்றது? என்ன ஷின்சான் நீ இப்படி விவரம் தெரியாத புள்ளையா இருக்க? பெருசா இருந்தாதான் அது மரம், சின்னதா இருந்தா அது செடி. புரிஞ்சுதா? அடேங்கப்பா, உன் மூளைய மியூசியத்துல தான் வைக்கணும் கதாமா. இதுக்குதான் ஒழுங்கா டியூஷனுக்கு போகணுங்கிறது. டியூஷனுக்கு போனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அறிவாளியாவும் ஆகலாம். சும்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டான். தலைவரு திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் இத பாட்டு விட்டு உழுவ மீன் விட்டதையா. 5 மணிக்கு மேல வந்தா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்க அதானே? அதனாலதான் விட மாட்டேங்கிற. இந்த மாதிரி அழக்கூடாது ஷின்சான். போதுமா, எனக்கு அழுவே தெரியல. என்ன யோசிக்கிற? உனக்கு என்னாச்சு ஷின்சான்? நான் எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்? அச்சோ, எங்க அம்மா. உங்க அம்மாவை நான் ஏன் கூட கூட்டிட்டு போறேன் தம்பி. எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அம்மா வேணும். எப்படியும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம வீட்டுக்கு போய் தூங்குவோம். சரியாயிடும். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல ஹாரி, நாமளும் ஷின்சானோட சேர்ந்து இன்னொரு தடவை டூர் கைடுக்கு பாய் சொல்லிடுவோம். நாங்க போயிட்டு வரோம். டாடா. ஷின்சான், இந்த டைம்ல வெளியெல்லாம் போக கூடாது. அப்புறம் போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்படியா? மேடம் போன வாரம் என்ன பண்ணீங்க? புஜ்ஜி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வெளியே போயிட்டு அவன் வீட்டு வாசலில் நின்று கேமராவை பார்த்து கேமரா முன்னாடி போய் புஜ்ஜி வீடு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டல்ல. நீ கேட்ட கேமரா போலீஸ்காரங்க வச்ச சர்வேலன்ஸ் கேமரா. அவங்க நேரா உன்னை வந்து பார்த்து அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்போதான் உனக்கே போலீஸ் பிடிக்கிறாங்கன்ற விஷயம் தெரியும். நீ என்ன கலாய்க்கிறியா? நம்ம வீட்டுக்கு இந்த சூப்பை மட்டும் தான் எடுக்க முடியும். உனக்கு கொஞ்சம் கூட விவரமே பத்தல தம்பி. மேல இருக்கிறது விடும்ல. முதல்ல பண்ணையில வேலை பாத்தீங்களா? முடிஞ்சு கொண்டிருக்கோம்ல, கொஞ்சம் எடுத்து விட்டு சீக்கிரம் பார்த்துக்கிட்டு இருக்காத. அம்மா, புள்ள பிடிக்கிறவன் வந்துட்டான். வலிக்குது. ஓஹோ, எப்படி பாருக்கு? ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான். இப்ப தலைவலி பரவாயில்ல. இத வச்சு உங்க அம்மா பாத்ரூம் தானே கிளீன் பண்ணாங்க. என்னப்பா ஒரே செகண்ட்ல இப்படி மொக்க பண்ணிட்டீங்க? அந்த துணியெல்லாம் வைப்பாங்க. ஓ, இது வேற துணியா? சாரி, தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு எப்படி கோவம் வருது தெரியுமா? கோச்சுக்காத ஷின்சான். இது சீரோ வீட்டை கிளீன் பண்ற துணி. ஹாரி, நான் சொன்ன மாதிரி போய் பாத்ரூம் கிளீன் பண்ண ஆரம்பிங்க. ஷின்சான், நீ போய் ஷீரோவோட வீட்டை கிளீன் பண்ண. ஓகே, விடுங்க. அதிசயமா எதுவும் சொல்லாம போறா? என்ன திரு முடிக்கிற ஷீரோ? உங்க அம்மா ஆச்சு, எங்க அம்மா வீட்டை கிளீன் பண்ண சொல்லிருக்காங்க. பக்கெட் இருக்கு, சோப் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு கிளீன் பண்ணு.
பர்கர், பாயில்டு பர்கர், ஜம்போ பர்கர். ஷின்சான் இது எல்லாத்தையும் உன்னால சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட போறேன்னு சொல்லியே, சும்மா மெனுவை படிச்சு பார்த்தேன். சரியா 5 மணிக்கு டிஸ்கவுண்ட் சேல் ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து பேக்ல சரசரன்னு அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஓடி வந்துடலாம். இப்ப எப்படி இருக்கு என்னோட பிளான்? மாஸ்டர் பிளானுக்கு நிகரே இல்ல மெட்சி. ஷின்சான் உன் ஸ்கூல்ல ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்களா? எங்கப்பா, உங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஷின்சான், இந்த கூட்டத்துல ஒருவேளை எங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? கபால்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. யார்கிட்டயாவது போய் உன்னோட பேரையும் அட்ரஸையும் கொடுக்கணும். எங்க சொல்லு பாக்கலாம். ஐயோ, நான் தொலைஞ்சிட்டேன், யாராவது காப்பாத்துங்க. ஐயா, எங்க வீட்ல போன் அடிக்குது, எனக்கு கால் வந்திருக்கேன். ஹலோ ஷின்சான், ஆமா நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் டோரா பேசுறேன். என்னது கதவு பேசுது? ஐயா, ஜாலி ஜாலி, நான் ஷாப்பிங் போறேனே. இங்க பாரு ஷின்சான், நாம ஒண்ணும் விளையாடுற இடத்துக்கு வரல, ஷாப்பிங் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஒழுங்கா அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு நடங்கம்மா, உங்க உடம்பாவது குறையும். சிங்கத்தை கூண்டுல உட்கார வச்சுட்டாங்களே. நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. ஷின்சான், ஆரம்பத்துல இங்க வந்த உடனே எனக்கு ஒரே போர் ஆயிடுச்சுமா. அப்புறம் அப்பா பண்ண வேடிக்கையெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிப்பு வந்தது. கம்பி மத்தாப்பு வாங்கி கொடுத்தாரா, அழகா டைலாக் முடியறதுக்குள்ள கம்பி மத்தாப்பு முடிஞ்சிருச்சு.